ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் மாஸ்டர் கேமோட லேத் டுட்டோரியலோட டூல் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் லேத்தோட இன்ட்ரோடக்ஷன் எப்படி ஒர்க் பண்ணுறது பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் லேத்தோட ஃபேஸிங் அண்ட் டர்ன் ரஃபிங் ஆப்ஷன் எப்படி ஒர்க் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். ஸோ மாஸ்டர் கேமோட ஹெல்ப்பில் போனீங்கன்னா அதோட சர்ச்சில் லேத் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ கிரியேட்டிங் ஆப்ரேஷன் ஆஃப் லேத் கிரியேட்டிங் லேத் டூல் பார்த்துன்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இங்கே ஒரு சின்ன ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே இங்கே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. மேனுவல் என்ட்ரின்னு என்ன, அது மாதிரி ரஃபிங், ஃபினிஷிங், ஆப்ரேஷன், அதோட சின்ன சின்ன ஆப்ஷன்ஸு, எதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாம்பிள் இப்போ ரஃப்னு எப்படி கிளிக் பண்ணால் அதில் பார்த்தோன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு சில டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஹெல்ப்பில் கூட நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். வாங்க கிளாஸுக்கு போகலாம். இன்னைக்கு கிளாஸில் நம்ம மாஸ்டர் கேமோட ஃபேஸிங் அண்ட் டர்ன் ரஃப் ஆப்ரேஷன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் ஒரு மாடலை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாடலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த மாடல் தான். 2022 வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லேத்துக்கு டர்ன் ப்ரொஃபைல் அப்படின்ற இந்த ஆப்ஷனை க்ரியேட் பண்ணி ப்ரொஃபைல் எடுக்காமையே நீங்கள் மிஷினிங்க்கு யூஸ் பண்ணலாம். ப்ரீவியஸ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த டர்ன் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு சாலிட் மாடலாக இம்போர்ட் பண்ணோன்னா அதை 2D கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த வெர்ஷனில் அது மாதிரி தேவையில்லை. புது வெர்ஷனில் டேரெக்டாக சாலிட் மாடல் செயினே நம்ம கேரி பண்ண முடியும். நான் மிஷின் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் செட்டப். ஸ்டாக் செட்டப்பில் போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்பிண்டில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு இருக்கும். லெஃப்ட் சைட் ஸ்பிண்டில் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே ஸ்டாக் ஆப்ஷன் என்ன மாதிரி ஜாமெண்ட்ரிஸில் யூஸ் பண்ணலாம். நான் சிலிண்ட்ரிக்கல் ரா மெட்டீரியலுக்கு போகிறேன். அதனால் என்னோடய ஓடி என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணுறீங்க, டயமீட்டர் ஆஃப் ஆர்க் சொல்லிவிட்டு டயமீட்டர் ஆஃப் ஆர்க் சொல்லிவிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக இதோட டயமீட்டர் கிடச்சிரும். இப்போ இதில் நான் 136 இருக்குது, நான் ஒரு 145 வச்சுருக்கேன். டோட்டல் லென்த் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் கிளிக் பண்ணி இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் இதோட டிஸ்டன்ஸ் 182. நான் ஒரு 195 அப்படின்னு வச்சுக்கிறேன். யூஸ் மார்ஜின் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டு இங்கே ரைட் சைட் மார்ஜினில் ஒரு 5 mm வைக்கிறேன். ஏன்னா நான் ஃபேஸிங் பண்ண போகிறேன், அதனால் 5 mm வைக்கிறேன். டோட்டலாக இப்போ இங்கே 145 இருக்குது. பர் சைடுக்கு இங்கே 2.5 அப்படின்னு வைக்கிறேன். இந்த பக்கம் வச்சுன்னா டோட்டலாக நீங்கள் இங்கே 115 கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி கன்ஃபியூஷன் வேணும்னா 150 கொடுத்துக்கலாம். இங்கே 0 பண்ணிடுறேன். ஐடி ஏதாச்சும் ஆல்ரெடி ப்ரீ மிஷினிங் பண்ணியிருக்கு அப்படி இல்லை ஃபோர்ஜிங் காம்பனண்ட்டில் ஐ மிஷினிங் ஐடி தேவைப்படுதுன்னா அந்த இடத்துல நீங்கள் ஐடி எனேபிள் பண்ணிக்கலாம். ரைட் மார்ஜின் கொடுத்துருக்கேன், லெஃப்ட் மார்ஜின் அந்த பக்கம் எதாவது எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. இப்போ லென்த்தில் 195 கொடுத்துருக்கீங்க, 5 கொடுத்துருக்கீங்க. எக்ஸ்ட்ரா அந்த பக்கம் ஏதாவது கிளாம் பண்ண தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இங்கே ஒரு 20 அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா 220 மொத்தமாக இருக்கும். ப்ரிவியூ கொடுத்தா தெரியும். அண்ட் டாப்பில் வச்சு பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் ப்ரொஃபைல் இங்கே கிரியேட்டாக இருக்குது. இது ஓகே பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கே செக் ஜாஸ். நம்ம எப்படி கிளாப் பண்ணியிருக்கோம் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஜாவோட பேராமீட்டருக்கு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் தேவைன்னா. நான் இப்போ பேராமீட்டர் போயிட்டு ஓடியில் தான் கிளாம் பண்ண போகிறேன். ஓடி டயமீட்டர் கிளாம்பிங் மெத்தடில் செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரம் ஸ்டாக் நான் எங்கே ஸ்டாக் சொல்லியிருக்கணும் அதோட மேக்ஸிமம் கிரிப்பில் கிளாம் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறேன். பின்னாடி சைட்லேருந்து எனக்கு ஒரு 15 mm கிளாம் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ப்ரிவியூ கொடுக்குறேன். தெரியுதா? இந்த செக்கோட ப்ரொஃபைல் தெரியும். ஓகே பண்ணிடுங்க. ஒரு டைல் ஸ்டோக் உங்களுக்கு எதாவது டைல் ஸ்டோக் மிஷினில் நீங்கள் சப்போர்ட் கொடுக்க போகிறீங்கன்னா அதை இங்கே டிஃபைன் பண்ணலாம். இல்லைன்னா தேவையில்லை. ஷேட் பவுண்டிங் கொடுத்துட்டோன்னா உங்களோட ப்ரொஃபைல் ஷேட் ஆகி இப்படி காட்டும். ஃபிட் ஸ்க்ரீன் கொடுத்துட்டோன்னா கரெக்டாக ஸ்க்ரீன் ஃபிட்டாக சென்டரில் வந்துடும். ஓகே பண்ணிடுறேன். இந்த செட்டப் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது ஃபேஸிங் ஆப்ரேஷன். ஃபேஸிங் கிளிக் பண்ணுறேன். ஃபேஸிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு செயின் செலக்ஷன் எதுவுமே இல்லை. ஏன்னா அது நம்மளோட செட் கோஆர்டினேட்டை பொறுத்து ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் நம்மளால் ப்ரொஃபைல் மிஷினிங் பண்ணோம். ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணிச்சுன்னா என்ன ஸ்டாக் இருக்கோ அது அந்த ஃபேஸில் எவ்வளோ போகணுமோ அது மட்டும்தான் போகும். நான் இப்போ இந்த டூல் இங்கே இருந்துக்கலாம், இந்த டூல் எடுத்துக்கிறேன். இங்கே டிஃபால்ட்டாக இருக்க ஒரு டூல் எடுத்துக்கிறேன். எனக்கு டூல் இப்போ கரெக்டாக இன்சர்ட் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எடிட் டூலில் போய்ட்டு
ஸோ இங்கே உங்களுக்கு என்ன கெட் இன்செட்டில் போய்ட்டு நீங்கள் ஏதாவது சிஎன்எம்ஜி அந்த மாதிரி இன்செட் எடுத்துக்கலாம். நான் டிஎன்எம்ஜி இன்செட் எடுத்துக்கிறேன் 0.8 ரேடியஸ். ஸோ நான் இப்போ வந்து ட்ரா டூல் கொடுத்து செக் பண்ணிக்கிறேன். ஆஸ் பர் உங்கள் டீட்டெயில் பிரகாரம் இங்கே நீங்கள் வந்து டூல் செலக்ட் பண்ணிக்கலாம், ஹோல்டரும் செலக்ட் பண்ணிக்கலாம், பேராமீட்டரும் நீங்கள் இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம், டூல் நம்பர், ஸ்டேஷன் நம்பர் எல்லாமே நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே பண்ணிடுறேன். ஸோ அண்ட் தென் ஃபீடு per revolutionல உங்களுக்கு எவ்வளோ ஃபீடு வேணும், நான் வந்து ஒரு 0.25 ஃபீடு வந்து போகிறேன். ஸோ ஆர்பிஎம் வந்து ஒரு 400 ஆர்பிஎம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அப்டேட். ஸோ என்ன ஸ்டாக் அங்கே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கான டூல் பாத் ஜென்ரேட் என்ன போகுதுன்னு சொல்லி நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி ஓடும். ஸோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட், அதாவது டேரெக்டாக ஹோம் பொசிஷன்லேருந்து ஜாப்பில் வந்து பிளெஞ்ச் ஆகாமல் பிஃபோராக வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டில் பிளெஞ்ச் ஆகிட்டு அங்கேருந்து வரணும்னா ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அப்ரோச்சும் ரிட்ராக்டும் எங்கே வந்துட்டு போகணுன்றதை நம்ம டிஃபைன் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் எக்ஸோட குவான்டிட்டி வந்து மேக்ஸிமமே ஜாபில் வந்து 130. ஸோ நான் அதில் பாதி அப்படி 140 வச்சுருக்கேன். ஸோ 140 பாதி வந்து 17 வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு 80 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். எக்ஸில் வந்து ஒரு 5 mm இல்லை 10 mm கொடுத்துக்கிறேன் ஜெட்டில். ஸோ அதே அப்ரோச் பாயிண்ட் வந்து எனக்கு ரிட்ராக்ட் வரணும் அப்படின்னா நான் வந்து இங்கே ஸ்வாப் பண்ணுறேன். ஸோ இப்போ ஓகே பண்ணிடுறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸ் பேராமீட்டரில் போய்ட்டு என்னோடய ஃபேஸ் வந்து எங்கே வந்து ஃபினிஷ் ஆகணும்னு சொல்லியிருக்கும். ஆட்டோமேட்டிக்காக வந்து நான் எங்கன்னா ஸ்டாக் வந்து 0 ஃபேஸ்லேருந்து ஒரு 5 mm இருக்குது. ஸோ அப்போ எனக்கு 0 வரைக்கும் நம்ம வந்து ஃபினிஷிங் ஃபேஸை வச்சுட்டான். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த வரைக்கும் ஃபேஸிங் பண்ண போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணலாம், அந்த டெப்த் வரைக்கும் போயிடும். ஸோ எனக்கு வந்து 0ல் ஃபினிஷ் பண்ணால் போதும், அதை வந்து நான் வந்து 0ன்னு சொல்லிட்டேன். ஸோ என்ட்ரி பாயிண்ட், ஸோ டேரெக்டாக வந்து பிளெஞ்ச் ஆகாமல் அந்த டயாமீட்டர்லேருந்து ஒரு 2 mm மேலே வந்து ஸ்டார்ட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ ரஃப் ஸ்டெப் ஒரு பாஸ்க்கு எவ்வளோ வந்து டிஸ்டன்ஸ் வந்து கவர் ஆகணும்னு சொல்லி நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 0.6 இல்லை 0.5 கொடுக்குறேன். ஸோ ஃபினிஷ் இந்த டூல்லேயே நீங்கள் ஃபினிஷ் பண்ண மாதிரினா லாஸ்ட் ஒரு 1 or 2 பாசஸ் வந்து மினிமம் ஸ்டெப் வச்சு நீங்கள் இங்கே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வேண்டாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் லாஸ்ட் ஒரு பாஸ் வந்து 0.2 அப்படி போகணும்னு சொல்லி கொடுத்துட்டு 2 பாஸ் நம்பர் ஆஃப் பாசஸ் வந்து போகணும்னு கொடுக்குறேன்னா 2 பாஸ் வந்து 0.2 போகும். ஸோ அதோட நீங்கள் வந்து இங்கே ஃபினிஷ் ஸ்பிண்டில் ஸ்பீட் தனியாக இங்கே கொடுத்துட்டு அதோட ஆர்பிஎம் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 650 ஆர்பிஎம்மில் போகிறேன் ஃபினிஷ் ஸ்பிண்டில் ஸ்பீட்லாம் இங்கே கொடுத்துட்டு அதை ஓகே பண்ணிட்டீங்கன்னா இந்த பாஸ் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த 650 ஆர்பிஎம்மில் அங்கே ரொட்டேட் ஆகும். ஸோ ஓவர் கட் அமௌண்ட், ஸோ நான் நடுவில் வந்து சென்டரில் வந்து டிப்பில் வந்து ஒரு மெட்டீரியல் மாதிரி நிற்கும், அதை நமக்கு வேண்டாம்னா ஸோ அதை நம்ம வந்து ஓவர் கட் பண்ணோம்னா எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 0.8 கார்னர் ரேடியஸ் இன்செட் யூஸ் பண்ணுறேன்னா அதை விட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 0.2 அது மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் நான் வந்து 0.8 கார்னர் ரேடியஸ் யூஸ் பண்ணால ஒரு 1.5 அப்படி டபுளாக கொடுக்குறேன். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு வந்து கீழே மூவ் ஆக வரும்போது அந்த சென்டரில் இருக்க டிப் வந்து கிரியேட் ஆகாது. ரிட்ராக்ட் அமௌண்ட் டேரெக்டாக ஜாப் மேலே ரிட்ராக்ட் ஆச்சுன்னா நமக்கு வந்து மார்க் மாதிரி வரும். ஸோ கொஞ்சம் ரிட்ராக்டில் பேக்கில் வந்துட்டு ரிட்ராக்ட் ஆச்சுன்னா நமக்கு வந்து சேஃபாக போகும். ஸோ அதுக்காக தான் ரிட்ராக்ட் அமௌண்ட் வந்து ஒரு 2 mm. ஸ்டாக் டு லீவ், ஸோ இந்த ஃபேஸிங் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஸ்டாக் வைக்க போகிறோமா அப்படிங்கிறத சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ 5 mm ஸ்டாக் இருக்குது, நான் இங்கே 0.1 0.2 ஸ்டாக் வைக்கிறேன் அப்படின்னா ஸோ ஃபேஸிங் வந்து ரஃபிங்காக ஓடிட்டு 0.2 ஸ்டாக் பெண்டிங் இருக்கும். ஸோ அப்போ ஆல்ரெடி 5லேருந்து 4.8 வரைக்கும் மிஷினிங் ஆகும். ஸோ அதில் வந்து நான் இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம் 0.1 வந்து ஸ்டாக் வைக்கிறேன். ஸோ கட்டர் காம்பன்சேஷன் கம்ப்யூட்டர்ன்றது ஆஸ் பர் என்ன வந்து நமக்கு தேவையோ அதை வந்து மிஷினிங் பண்ணும். இதுவே நம்ம வந்து ஃபினிஷிங் பாஸில் ஓட்டும் போது சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கட்டர் காம்பன்சேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ G41 42 யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு வந்து இங்கே வியர் கண்ட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம். வியர் ஆஃப்செட்னா இன்செட் வியர் ஆகும்போது வியரோட வேல்யூ கொடுக்குறது. ஸோ கண்ட்ரோல் ஆஃப்செட்னா கண்ட்ரோல்னால் உங்களுக்கு டேரெக்டாக டி வேல்யூ என்டர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஜென்ரேட் டூல் பார்த்து எங்கள் ஆப்ஷன் எனேபிள் இருக்குது, நான் ஓகே பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக டூல் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஒன்று கொடுத்தேன் இந்த இடத்துல. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கொடுத்ததுனால என்னோடய டூல் பார்த்து அனலைஸில் செக் பண்ணும்போது தெரியும் இந்த பாயிண்ட்டோட வேல்யூ இங்கே காட்டுது பாருங்கள். ஸோ ஸ்டார்ட் அண்ட் எண்டு வந்து இந்த இடத்துல வந்துட்டு தான் போகும், 80 100க்கு வந்துட்டு தான் போகும். ஸோ 2D சிமுலேஷன் இப்போ பார்க்கலாம். ஸோ இன்சிடென்ட் ஹோல்டர் வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது, ப்ளே பண்ணிங்கன்னா சிமுலேஷனில் வந்து ப்ளே ஆகும், ரிட்ராக்ட் ஆகுது, திருப்பி அகைன் கட்டிங் பாஸ் எடுக்குது.
ஸோ இந்த 2 mm வந்து மேலே வந்து என்ட்ரி பாயிண்ட் கொடுத்ததும் ரெட்ராக்ட் 2 mm கொடுத்ததும் உங்களுக்கு இங்கே தெரியும். டேரெக்டாக வெளியே போகாமல் பின்னாடி வந்துட்டு வெளியே போகும் இந்த இடத்துல. அண்ட் தென் அந்த 1.5 mm ஓவர் கட் அமௌண்ட் கொடுத்தது வந்து இந்த சென்ட்ரல் லைன்லேருந்து கீழே கொஞ்சம் தள்ளி வந்துருக்கு பாருங்கள். ஸோ இதுதான். ஸோ இதுவே நீங்கள் வந்து 3D மெஷின் சிமுலேஷன்லேயும் பார்க்கலாம் வெரிஃபிகேஷனில். ஸோ நம்ம அங்கே என்ன ஸ்டாக் வச்சோமோ அது ப்ளஸ் அந்த செக் வந்து இங்கே இருக்கிற மாதிரி காட்டும். ஸோ இங்கே ஸ்பீடை குறைச்சிட்டு நம்ம வந்து ப்ளே பண்ணிங்கன்னா ஃபேஸிங் ஆகிற மாதிரி ஒரு பாஸ் போகிற மாதிரி தெரியும். ஸோ சைட்லேயே உங்களுக்கு வந்து சைக்கிள் டைம் நீங்கள் வந்து டோட்டல் டைம் பார்த்துக்கலாம். டோட்டல் டைம் இங்கேயே பார்த்துக்கலாம். ஸோ இது ஃபேஸிங் ஆப்ரேஷன். இந்த ஃபேஸிங் ஆப்ரேஷனை வந்து நம்ம இப்போ என்சி எடுக்கலாம். ஸோ நான் நார்மல் ஜென்ரல் டைப் ஆஃப் லேத் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணனால எனக்கு எல்லா என்சியும் வந்து கோஆர்டினேட்டில் வரும். இதுவே நான் வந்து கேண்டல் சைக்கிள் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணியிருந்தேன்னா என்சி வந்து எனக்கு G71 72 சைக்கிள் நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த என்சியில் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து கோஆர்டினேட்ஸாக வந்திருக்கு. ஸோ இது ஃபேஸிங் ஆப்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா டர்னிங்கில் ரஃபிங் ஆப்ரேஷன் பார்க்க போகிறோம். ஸோ டர்னிங்கில் நமக்கு ரஃபிங் தான் தெரியும். ஸோ மெட்டீரியல் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறது ஆஸ் பர் த ஸ்டாக் என்ன இருக்கோ அதுக்கு மிஷினிங் பண்ணலாம். ஸோ நான் இப்போ ஃபேஸிங் ஆப்ரேஷனை டிஸ்பிளே ஆஃப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ரஃப் ஆப்ரேஷன் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து சாலிட் மாடலில் இருக்க சாலிட் செயினை டிஃபைன் இது வந்து ஷோ பண்ணும். கிராஸ் செக்ஷன் மாதிரி வந்து நமக்கு ஷோ பண்ணும். இதே பழைய ஓஷனில் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகாது. நம்ம வந்து ஒயர் ஃப்ரேமில் போய்ட்டு மாடலில் வந்து டர்ன் ப்ரொஃபைலாக வந்து கன்வெர்ட் பண்ணால் தான் அந்த செயின் யூஸ் பண்ண முடியும். ஸோ சாலிட் நமக்கு இருக்கிறதுனால பெனிஃபிட் என்னென்னா சாலிட் செயின் கட் பண்ணிவிட்டு ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எனக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் நான் வந்து டர்னிங் வந்து ரஃபிங் கொண்டு போகிறேன். ஸோ ஓகே பண்ணிட்டு ஓகே பண்ணிடுறேன். சேம் டூல் நான் யூஸ் பண்ணுறேன். ஆஸ் பர் தான் அங்கே சொன்ன மாதிரியே உங்களுக்கு வந்து ஸ்பிண்டில் ஸ்பீட் எவ்வளோ வேணுமோ கொடுத்துக்கலாம். ஃபீட் ரேட் கொடுத்துக்கலாம். ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து ஒரு 100க்கு ஒரு 25 அப்படின்னு கொடுத்துட்டு ரேஸ் ஸ்வாப் பண்ணிடுறேன். ஓகே பண்ணிடுறேன். ஸோ ரஃப் பேராமீட்டரில் போய்ட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டெப்த் ஆஃப் கட் ஒரு பாஸ் டெவலப் பண்ணணும். டெப்த் கட்ஸில் வந்து 3 டைப் இருக்குது. ஆட்டோ, ஈக்குவல் ஸ்டெப்ஸு, இன்க்ரிமெண்டல். ஸோ ஈக்குவல் ஸ்டெப்ஸ்னால் ஒரு ஸ்டெப்புக்குமே ஈவனான டெப்த்தாக இருக்கும். இன்க்ரிமெண்டல்னால் ஸோ உங்களுக்கு அதை ஸ்டார்ட் பண்ணி அந்த வேல்யூ எங்கேருந்து ஆரம்பிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். ஸோ அந்த இன்க்ரிமெண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த வேல்யூ டிஃபைன் பண்ண முடியும். அதே மாதிரி ஆட்டோன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம கொடுக்குற டெப்த்தாக கட்டுக்கு ஏற்ற மாதிரி மினிமம் கட்டை மெஷர் பண்ணி அதில் எடுத்துக்கும். அதுன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி அமௌண்ட். ஸோ நீங்கள் வந்து என்ட்ரி அமௌண்ட்ன்றது அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்லேருந்து பிகினிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு என்ட்ரி அமௌண்ட். ஸோ எக்ஸிட் அமௌண்ட் வந்து பின்னாடி எங்களுக்கு தள்ளி போகணுன்னா எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கலாம். ஸ்டாக் வேல்யூ 1x வந்து 0.2 ஸ்டாக் வைக்கிறேன். அதே மாதிரி செட்டில் வந்து ஒரு 0.2 ஸ்டாக் வைக்கிறேன். என்ன ரஃபிங் பர்சன்றதுனால நான் ஸ்டாக் வச்சுக்கிறேன். அந்த பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ரெகக்னேஷனில் நான் வந்து ரிமைனிங் ஸ்டாக் அப்படி இல்லைனா யூஸ் ஸ்டாக் ஃபார் அவுட்டர் பவுண்டரி. ஸோ ரிமைனிங் ஸ்டாக் நான் டிஃபைன் பண்ணிடுறேன். அப்போ தான் வந்து இந்த ஸ்டாக் இருக்கிறதுக்கு எங்கள் மிஷினிங் வந்து ஆகும். ஸோ லீட் இன் லீட் அவுட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய என்ட்ரி ஜாபில் என்ட்ரி ஆகும்போது டூல் வந்து எப்படி பிளஞ்ச் ஆகணும் இந்த டேரெக்ஷனில். ஸோ வந்து இந்த ஆங்கிள் டேரெக்ஷனில் இந்த 2 mm லென்த்தில் பிளஞ்ச் ஆகணும். அவுட் ஆகும்போது மேலே அப்படியே எழுந்திரிச்சு ஒரு 2 mm போகணும். கொடுத்துட்டு நான் ஓகே பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து 12 ஜென்ரேட் ஆகுது. ஸோ இதே நீங்கள் சிமுலேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்தடுத்த ஆப்ரேஷன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.